வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, தூள் தூளாக கண்ணுக்கு தெரியாமல் போகணுமா, அதுக்கு ஒரு தேங்காய் போதுங்க. இந்த தேங்காயை நம்ம கொண்டு போய் கோவிலில் உடைச்சிடணும். அதுதான் நம்மளுடைய கஷ்டம் காணாமல் போகிறதுக்கான பரிகாரம். இதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைங்க, மெயின் குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க. வீட்டில் இருக்க உறவு முறைகள் ஒத்துமையாக இருந்தாலே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனாவே அந்த குடும்பம், நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா, 4 மாடு கதை, ஒரு ஃபாக்ஸ் வந்து பிரிச்சிரும் இல்லையா, அதே தான் நம்ம குடும்பத்தில் உள்ள உறவுகள், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒத்துமையாக இருப்போம், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னாவே போதுங்க. வீட்டில் கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமே வராதுங்க. வீட்டில் சண்டையே வராதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் எல்லாமே அந்த குடும்பத்தில் கிடைக்குங்க. இப்போது அந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனையே இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், வாழ்க்கையில் நாங்கள் மேலே மேலே ஜெயிக்கணும், அதுக்கு நிறைய வழிமுறை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணலாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா காலையில் எழுந்த உடனே பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க, காலையில் எழுந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இனி நம்ம வீட்டில் பேசாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் நிம்மதி, அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது, நம்ம பசங்களுக்குள்ளேயோ நமக்குள்ளேயோ பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் நமக்கும் நடுவில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அப்போ எப்படி இருக்கும் குடும்பம்? எப்படி இருக்கும்? கோவிலாக இருக்கும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இப்போது சரி, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இப்போ நம்ம பிரச்சனை வராமல் இருக்கணும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேண்டுதல் வைப்போம். நமக்கு வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கணும், மன நிறைவு கிடைக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து சுபீட்சமாக போகணும், எந்த போராட்டமும் இல்லாமல் இருக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். நமக்கு ஆட்டி படைக்கிற எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இந்த வழிபாட்டுக்கு ஒரு தேங்காய் தாங்க வேணும். அந்த தேங்காவை நம்ம எப்படி அர்ச்சனை பண்ண போகிறோம் சாமிக்கு அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கடையில் சொல்லி நல்ல தேங்காவாக வாங்கிக்கோங்க. ஒரு சில தேங்காய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தால் அழுகி இருக்கும், அந்த மாதிரி தயவு செய்து வாங்காதீங்க. கடைக்காரர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் நல்ல தேங்காவாக கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நல்ல விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல தேங்காவாக வாங்கிட்டு வாங்க. தயவு செய்து சொல்கிறேன், தேங்காய் அழுகி இருக்கக்கூடாது, அழுகவும் கூடாது. அழுகினா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், தேங்காய் அழுகினால் நம்மளோட திருஷ்டியெல்லாம் அது எடுத்துக்கிச்சு, நமக்கு வர தீமையெல்லாம் அது எடுத்துக்கிச்சு அப்படின்னு அர்த்தம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம இது வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டு நல்ல தேங்காயாக வாங்கிக்கோங்களேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு மஞ்சள் தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. மஞ்சளில் தண்ணீரில் போட்டு கரைச்சிட்டு அந்த ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கிளாத் இதுக்கு எடுக்கக்கூடாது. வெள்ளை துணியை எடுத்து அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஈரம் இது பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல காய போட்டுடுங்க. அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். அந்த வெள்ளையில் மஞ்சள் தண்ணியில் போட்ட மஞ்சள் துணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது வெள்ளை துணியை மஞ்சள் தண்ணியில் போட்டு மஞ்சள் ஆக்கிடும், அதுதான். நீங்கள் மஞ்சள் கிளாத் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த துணியை வந்து காஞ்சிட்ட பிறகு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, தேங்காவை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக மஞ்சள் பூசிடுங்க. பூசிட்டு சும்மா ஒரு சாங்கியத்துக்கு ஒரு பொட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 பொட்டு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த குடுமி இருக்கு இல்லையா, குடுமி எல்லாமே மஞ்சள் பூசிடுங்க. அந்த துணி இருக்கு இல்லையா, மஞ்சள் துணி, மஞ்சள் கலர் கிளாத் இல்லைங்க, திரும்பவும் சொல்கிறேன். அதில் அந்த தேங்காயை வச்சுட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த தேங்காய் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அந்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த தேங்காவை எடுத்து ஒரு சொம்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு தாம்பழத்தட்டு, அதாவது நம்ம கலசம் நிற்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நிற்க வைக்கணும். அந்த சொம்பில் வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி பூஜை முடிச்சிட்டோடனே நம்ம வந்து செடிக்கெலாம் ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது மேலே இந்த தேங்காவை வைங்க. அந்த தேங்காய் வந்து கலசம் வைக்கிற மாதிரி வைக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ குடுமி வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை ரூமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கலச சொம்பு ரெடி பண்ணிங்க இல்லையா, இதுக்கும் அலங்காரம் அதான் ஒரு பூ வச்சு பொட்டு வச்சோம். பூ வச்சு என்ன பண்ணுவோம், நைவேத்தியம் மாதிரி தான் நைவேத்தியம் வைங்க, இல்லையா பரவாயில்ல விடுங்க. அதோட உங்களுடைய கோரிக்கை என்ன வேண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படிலாம் நம்ம வீடு இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க, நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படிலாம் ஆசைப்பட்டீங்க சந்தோஷமாக வாழணுன்னு, அதை வந்து அப்படியே மனசு விட்டு நீங்கள் அவங்களுடைய கோரிக்கை வந்து சொல்லுங்கள். அந்த கலசத்துக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு காலையில் நீங்கள் இந்த விஷயம் பண்ணுறீங்க இல்லையா, அப்படியே விட்டுடுங்க. மாலை வரை அது அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது பூஜை ரூம்லேயே இருக்கட்டும், அது ஒன்றும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ இல்லை பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க. போயிட்டு அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயை உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. அந்த தேங்காவை எடுத்துகிட்டு போங்க கோயிலுக்கு. நம்ம கோயிலுக்கு அந்த கூடை எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அர்ச்சனை கூட, அதில் அந்த கடையில் வாங்குகிற தேங்காய்க்கு பதில் நீங்கள் இங்கே வச்சிங்க பார்த்தீங்களா, இந்த தேங்காவை அந்த துணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இது மட்டும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர் ராசிலாம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லையா பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க. இப்போ பெருமாள் கோயிலுக்கு இப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் உங்களுடைய குலதெய்வம்னா அங்கே போக முடியாதா, சரி பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில், அந்த மாதிரி உங்களுக்கு அம்மன் கோயிலுக்கு தூரம் இருக்க உங்கள் குலதெய்வம் அம்மன் கோயில் போக முடியாதா, பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு எது உங்களுக்கு எந்த கோயில் இஷ்டமோ அவ்வளோதாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அர்ச்சனை பண்ண சொல்லிவிடுங்க. அர்ச்சனை பண்ண சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அந்த தேங்காய் கிட்ட உங்களுடைய கோரிக்கை உங்களோட வேண்டுதல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த வேண்டுதல் சந்தேகமே இல்லாமல் கண்டிப்பாக பழிக்குங்க. அதுவும் இந்த இதை நீங்கள் என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். கை மேலே பலன் கிடைக்குங்க. அதோட நம்ம வந்து கோயிலில் போயிட்டு அந்த தேங்காய் உடைப்போம் இல்லையா, அந்த தேங்காவை வந்து நீங்கள் நான்வெஜ்ஜுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம தேங்காய் உடைக்கிறோன்னா அதை நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணாதீங்க, நம்ம குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்.